ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி ஜேபிஒய் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நிறைய பேர் பிஎன்எல்னு கேட்டிருந்தீங்க. என்னோடது வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை, அதுதான் உண்மை. பட் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவரே வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இது வந்து அவருடைய ஒரு நாளோட பிஎன்எல் டேட் அண்ட் டைம் வந்து நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். ஒரு நாளுடைய பிஎன்எல் தான். ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டு தான். டிஸ்கார்டில் வந்து மேக்ஸிமம் அவர் மெசேஜ் பண்ண மாட்டாரு. எனக்கு இண்டிவிஜுவலாக தான் அனுப்புகிறாரு. நானும் மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்துட்டேன், பட் பண்ண மாட்டாரு. எனக்கு சென்ட் பண்ணி தான் இது பண்ண சொல்கிறாரு. ஸோ நான் தான் வந்து இது பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நான் கிளாரிஃபையாக சொல்லிடணும். இல்லை கடைசியில் வந்து நான் தான் போடுற மாதிரி ஆகிடும். சரிங்களா? பட் எடிட்டர்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் டீகோட் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதில் நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூஎஸ்டி ஜேபிஒயில் வந்து $96 எடுத்திருக்காரு. சிஹெச்எஃப் ஜேபிஒயில் பார்த்தீங்கன்னா $66.55 எடுத்திருக்காரு. ஜிபிபிஐயூடியில் $17. இது வந்து 1:3 கூட இவர் வந்து அடிக்கலை. அது எனக்கு நல்லாவே தெரியும். 1:3 கூட அடிக்கலை. 1:1 1:1.5 இவ்வளோ தான் வந்து அடிச்சுது. சரிங்களா? டார்கெட் போயிருக்கு. பட் இவர் அதுக்கு முன்னாடியே வெளியில் வந்துட்டார். அதுக்கே இந்த ரிசல்ட்டு. எஸ்எல்லோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான். இதை தான் நான் ரொம்ப நாளாக வந்து சொல்லிட்டுருக்கேன். நம்ம வந்து இறங்கினோம்னா இந்த மாதிரி தான் வந்து எஸ்எல் கிடைக்கும். டார்கெட் போச்சுன்னா கொஞ்சம் பெருசாக வரும். எஸ்எல் கிடச்சுன்னா கொஞ்சம் சின்னதாக வரும். இது வந்து இதானதுக்கு காரணம் அவர் ஃபியரில் வந்து வெளியே வந்துட்டார். அது போக போக வேணால் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து இன்றைக்கி நம்ம வந்து யூஎஸ்டி ஜேபிஒயை எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? ஒரு அவுட்கோமு வேணா கடைசியில் வந்து ஜிபிபிஐயூடியும் வந்து வேணால் நான் உங்களுக்கு ஒரு ஷோ வந்து காட்டுறேன். சரிங்களா? ஜிபிபிஐயூடி எப்படி போயிருக்கு அப்படின்ற ஒரு ஷோ காட்டுறேன். ஹையஸ்ட்டும் லோயஸ்ட்டும் வந்து காட்டுறேன். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூஎஸ்டி ஜேபிஒய். சரிங்களா? யூஎஸ்டி ஜேபிஒயோட ட்ரெண்டு வந்து ஃபஸ்ட் என்னென்னு வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? நேத்தான நிறைய என்ட்ரிஸ் கிடச்சிதுங்க. அதில் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. சூப்பரான நிறையா ஏயுடி யூஎஸ்டியாக இருக்கட்டும், யூஎஸ்டி ஜேபிஒயாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா கிடச்சிது. ஜிபிபிஐ ஏயுடி இந்த மாதிரி நிறைய சார்ட்டில் நேற்று நிறைய என்ட்ரிஸ் வந்து சூப்பராக கிடச்சிது. அதை வந்து இவர் கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இடத்துல 1 ஹவரோட ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. சரிங்களா? 1 ஹவர் ஆர்டர் பிளாக்கு நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க. 1 ஹவர் ஆர்டர் பிளாக்கை அவர் என்ன பண்ணுறாரு, 15 மினிட்ஸில் ரீஃபைன் பண்ணுறாரு. சரிங்களா? இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒன்று என்கிட்ட கேட்டு தான் பண்ணுவார். வாட்ஸ்அப்பில் அவரும் நானும் எப்போவுமே டச்சில் தான் இருப்போம். அதனால தான் அவர் பேர் ராயன். சரிங்களா? இப்போ வந்து 15 மினிட்ஸ்லேருந்து 1 மினிட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ 1 மினிட்டில் சிஹெச்ஏ போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இது 15 மினிட்ஸ் ஜோனு. சரிங்களா? 15 மினிட்ஸ் ஜோனுக்கு நம்ம 1 நிமிஷத்தில் சிஹெச் பார்த்தாலே வந்து போதுமானது. சரிங்களா? அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த ஒரு ட்ரேடே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ சிஹெச் அப்படின்னா நம்ம எதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு இடத்த தான் சிஹெச்னு நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். சிஹெச் இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். சிஹெச் மார்க்கெட்டில் நடந்துருச்சு. ஸோ இங்கே வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஓகேங்களா? இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு இதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட்டு. மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். நீட்டாக வந்து என்ட்ரி மார்க்கெட் கொடுக்குது. இங்கே வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் கீழே வச்சுருந்தார். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் 1:2 இவ்வளோ தூரம்லாம் அவர் ட்ராவலே பண்ணல. உண்மையாக சொல்லணுன்னா இவ்வளோ தான் ட்ராவல் பண்ணார். மார்க்கெட் வந்து இவர் கெஸ் பண்ணதுக்கு ஃபுல்லாக போயிடுச்சு. சரிங்களா? அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் முன்னாடியே வந்து வெளியில் வந்துட்டார். சார் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து 1:2 சம்திங் தான் அவர் அடிச்சிருந்தார். பட் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. அவரு வந்து எய்ம் பண்ணது இது வரைக்கும் எய்ம் பண்ணியிருந்தார். சரிங்களா? இது வரைக்கும் மார்க்கெட் போச்சான்னு கேட்டால் மார்க்கெட் வந்து போச்சு. பட் அவர் வந்து முன்னாடியே வெளியே வந்துட்டார். இதுலேயே வந்து அவர் வெளியே வந்துட்டார் இந்த இடத்துல. மார்க்கெட் மறுபடியும் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனுக்கு வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் இது வரைக்கும் வந்து அடிச்சிருக்கு. இது வரைக்கும் கால்குலேஷன் போட்டால் கூட ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இது ப்ரெசன்ட் மார்க்கெட்டு. இது வரைக்கும் கால்குலேஷன் போட்டால் கூட எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு 1:10 வந்து கொடுத்துருக்கு. 9லேயே உங்களுக்கு வந்து ப்ரோ இன்டர்மீடியட் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். ஸோ 1:10 வரைக்கும் வந்திருக்கு. அவர் வந்து இதுலேயே வந்து வெளியே வந்துட்டார். கரெக்டாக சொல்லணுன்னா இந்த இடத்துல வெளியே வந்தார். ஸ்டாப் லாஸ் வந்து இது வரைக்கும் வச்சுருந்தார். ஸோ 1:2 தான் வந்து அவருக்கு அச்சீவ் ஆச்சு. பட் 1:2க்கே $96 வந்து அவர் எடுத்துட்டார். சரிங்களா?
ஓகே, இன்னொரு ஒரு இது காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்லங்க, ஜிபிபிஐடி அதுவும் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜிபிபிஐடி இது வந்து பை ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் போட்டிருந்தார். பை ஆர்டர் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னாங்க, இந்த இடத்துல எக்ஸிக்யூஷன் வந்து போட்டிருந்தார். இது வந்து எப்படி அப்படின்றத வந்து நானே வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு 1 டே ஆர்டர் பிளாக். 1 டேவோட ஆர்டர் பிளாக்கு. பெரிய ஒரு மிட்டிகேஷன் அப்படின்றதுனால ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஸ்விங் ஹை வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூஷன் போட்டு எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு வந்து 1 டே அப்படின்றது 4 ஹவர்ஸில் இது பண்ணும். பட் இதில் 1 hour ஜோனும் இருக்குது. ஸோ வந்து 5 minutes வந்து போதுமானது அப்படின்னு வந்து பிக் பண்ணலாம். மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த ஜோன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஏன் இந்த இடத்துல எடுக்கல அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். எக்ஸ்ப்ளோசிவான ஒரு மூவ்க்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தோம். சரிங்களா? அதனால் இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இதில் வந்து நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு 1 டேலேருந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் இந்த மாதிரி வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ வந்து இது வந்துச்சுன்னா என்ட்ராலாம், இல்லைனா இதை லீவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா இருந்துச்சு. ஸோ இது வந்தோன்னே தான் நாங்கள் எக்ஸிக்யூஷன் வந்து எடுத்தோம். சரிங்களா? கொஞ்சம் முன்னாடி வந்தோடனே மார்க்கெட் வந்து தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக சொல்லணும்னா இந்த இடத்துல. ஸோ இங்கேயே வந்து நம்ம இந்த இம்பேலன்ஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? 50% என்ட்ரி நம்ம டீமில் யாரும் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஸ்டில் வந்து இது வேலிடான ஒரு என்ட்ரி தான். இது QML லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். 1 minute நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்குறப்ப இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடச்சிது. மறுபடியும் வந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு, அதையும் நம்ம வந்து சொல்லிடணும். சரிங்களா? பட் அவர் வந்து இந்த இடத்துலையே வந்து என்ட்ரி போட்டார். கரெக்டாக சொல்லணுன்னா இந்த இடத்துல சிஹெச் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இங்கேயே வந்து டைரக்ட் என்ட்ரி, அக்ரெசிவ் என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அக்ரெசிவ் என்ட்ரி போட்டு ரீசன்ட் ஸ்விங் ஹை வரைக்கும் தான் அவர் எடுத்தார். சரிங்களா? அது எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் மார்க்கெட் வந்து மறுபடியும் கீழே வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. மறுபடியும் மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி 1 hourல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 hourல மறுபடியும் மார்க்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், கீழே வந்து எடுத்துகிட்டு மேலே ட்ராவல் பண்ணுச்சு. இந்த என்ட்ரி தான் நம்மளுடைய வேலிட் என்ட்ரி. அது வந்து அவர் கொஞ்சம் அக்ரெசிவாக போட்டார். பட் ஸ்டில் வந்து ப்ராஃபிட்டில் எர்ன் பண்ணார். ஒரு $17 சம்திங் ப்ராஃபிட்டில் எர்ன் பண்ணார். இது வந்து இப்போவே வந்து லைவில் சொல்கிறோம் அப்படின்னு ஓகே தான். லைவ்லேயும் வந்து நம்ம சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இது வரைக்கும் போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? லைவ்லேயே வந்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு இல்லை, இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து 1, 2, 3ன்ட்டு ஒரு சில ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே திரும்பினது தான். அப்படி எதுலேயுமே ரியாக்ஷன் கொடுக்கல அப்படின்னா இது வரைக்கும் மார்க்கெட் வந்து போகும். சரிங்களா? இப்போ லைவ்லேயே கொடுத்துட்றோம். கரெக்டாக சொல்லணுன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த என்ட்ரிஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? கொஞ்சம் எஸ்எல் வந்து அதிகமாகவே வைக்கிறேன். 1:4 உங்களுக்கு RRல பார்க்குறப்ப, பிப்ஸ் ரேஷியோவில் நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுலேருந்து எடுத்துப்போம், ஒரு 176 பிப்ஸ். சரிங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்ட்டு. அதுக்குள்ளே உங்களுக்கு என்ட்ரிஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா 15 minutes ஜோனில் வந்து டைம் ஃப்ரேமை மாற்றி என்ட்ரிஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகேங்க, இதை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போல்லாம் வழக்கமாக பிஎன்எல்ங்கிறாங்க. அதனால தான் பிஎன்எல் இது ஒன்று, அவரே தான் வழக்கமாக அவர் தான் இது பண்ணுவார். இது ஒன்று. பிஎன்எல் மற்றவங்க ஷேர் பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை, மற்றவங்க வந்து டார்கெட் அடித்ததை வந்து இங்கெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க வின்னிங் ரேட்டில். அவர் வந்து சார் நீங்கள் வந்து இதே ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வந்து வழக்கமாக இது பண்ணுவார். எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோடது இருக்கும். இதோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு $220 எல்லாமே வந்து நீட்டாக வந்து அவரும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால நான் ஷேர் பண்ணுறேன். வேறு ஒரு விஷயம் இல்லை. சரிங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.